உங்களை எங்கெல்லாம் தேடுறது? கேப் கிடைச்சா பாடிடுவீங்களே. பட்டை கிளை போட்டீங்க. இதே எங்கூரா இருந்திருந்தா சுத்து வட்டார் 48 கிராம் ஒண்ணு கூடி இருக்குங்க. சரி சரி வாங்க இந்த வருஷம் அஸ்தி போடலாம். இதான் கரெக்ட் சைஸ். சாரி, நீ போட்டுட்டு இருக்கியா? நான் ஹேங்கர்ல தொங்குதுன்னு நினைச்சேன். மெட்டீரியல் ரொம்ப நைஸா இருக்குது. என்ன நேம்? ஷில்பா. நான் உன் பேர் கேட்கல, துணி நேம். ஷில்பான். நைஸ் நேம். மெட்டீரியல் எங்க இருந்து வருது? மெட்டீரியல் பாம்பேல இருந்து வருது. நான் மந்தவழியில இருந்து வரேன். அதான் நான் உன்கிட்ட கேட்கவே இல்லையே. நீங்க கேப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ரொம்ப ஃபாஸ்டா போற நீ. ஃபாதர் எங்க இருக்காரு? வேலூர் ஜெயில்ல இருக்காரா? என்ன குரல் மாத்தி பேசுற நீ? இருக்குடா இருக்கு. டிஸ்டர்பன்ஸ். வேலூர் என்ன பண்றாரு உங்க அப்பா? கல்வடைப்பாரு, களி சாப்பிடுவாரு. நைட்ல படுத்த தூக்க வர வேணாமா, அப்படியே கம்பி எண்ணிட்டு இருப்பாரு. சுதந்திர போராட்ட தியாகியோ? இல்லடா, உன்ன மாதிரி விளங்காத ஒருத்தனை வெட்டிட்டு வேலூர் ஜெயில் இருக்காரு. அறிவு கட்டவன யார் தெரியுமா? நம்ம ஏரியா போன்ற நம்ம கடைக்கு பக்கத்துல தான் வீடு. உன்னை விட அழகா 6 அடி உசரத்துல ஒருத்த விசிட்டிங் கார்டு கொடுத்து அட்ரஸ் கேட்டான். இவங்க அப்பா இவளுக்கு லவ் லெட்டர் தான் கொடுக்குறான்னு தப்பா நினைச்சிட்டு உருட்டு கடை எடுத்து ஒரே போடு. ரொம்ப படப்பிடிப்பா வருதே. படப்பிடிப்பா? படப்படப்படா. ஓடிடுமா, இதே சாக்கு மேல விழுவேன். ஓடிடு. டேய், அடுத்த வாரம் தான் அவங்க அப்பா வேலூர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகலாம். ஆனா அடிபட்டவன் இன்னும் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகலாம். அடி எப்படி இருக்குன்னு யோசிப்பாரு. எப்படி நம்ம 2 பேருமே நேரா ஜெயில் வாசல் போய் அவங்க அப்பனை ரிசீவ் பண்ணலாமா, இல்ல அவங்க அப்பனை கூப்பிட்டு நான் ஒரு ரூம் வரட்டுமா? இதெல்லாம் லேடிஸ் போடுற ட்ரெஸ்ஸா? ஓ, இதெல்லாம் நீ ஜென்ஸ் ட்ரெஸ் தான் நினைச்சிருந்தியா? நான் கை வைக்க ஜிப்பான்னு நினைச்சேன். கை எடுக்கிற அவங்க அப்பனை பத்தி யோசிச்சு பாத்தியா? கரெக்ட். லேடிஸ் மேட்டர்ல நாம எப்பவுமே கொஞ்சம் நீ ஒரு கை இல்லாம சென்ட்ரல் ஸ்டேஷன் வாசல்ல பிச்சை எடுக்க போறடா. ஏப்பா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பாத்துக்கிட்டு இருக்கேன். இதே வாங்க போற. நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் அந்த பக்கம் இருக்கு. வா நீ வாப்பா. தம்பி நல்ல காஸ்ட்லியா எடுத்து போடு. ரொம்ப காஸ்ட்லியா வேணாம், சிம்பிளா எடுத்துக்கிறேன். என்னப்பா அர்த்தமெல்லாம் பேசிட்டு இதை பாரு. ஆள் பாதி ஆடை பாதிகள்லாம் வெளியில தான். ஆனா சினிமாவில ஆள் கால்வாசி தான், ஆடை தான் முக்காவாசி. எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போனா சினிமாவில் சான்ஸ் எடுன்னு எனக்கு தெரியாதா? நல்லதா எடுத்து போடுங்க தம்பி. அதே எடுங்க. அந்த வெள்ளை கலர் இதுங்களா சார்? அடேங்கப்பா, இது ஓகேண்ணே. ட்ரெஸ் செலக்ட் பண்றதை விட மியூசிக் தியேட்டர் போடுற மாதிரியே செலக்ட் பண்றீங்கப்பா. ரொம்ப நாளா இந்த மாதிரி எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். டக்குன்னு போய் ட்ரையல் ரூம்ல போட்டு வா. லைஃப் லாக நான் உன்னை இப்படியே பார்க்கணும். சரிண்ணே. சீதன் நில்லுப்பா. என்னால உனக்கு பெருசா எதுவும் வாங்கி கொடுக்க முடியலப்பா. என்ன மன்னிச்சு தயவு செய்து இந்த கர்ச்சிஃபை என்னுடைய கிஃப்டா வச்சுக்கப்பா ப்ளீஸ். தேங்க்யூ. அண்ணே இதை வச்சுக்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் கூட உன்னை என்னமோ நினைச்சிருந்தேன். ஆனா நீ கூட ஃப்ரெண்டுக்காக காசு செலவு பண்ணி கட்சி பயன்படுத்தியே. ஐ லைக் யூ. எவனே கட்சி இந்த கட்சி பத்தினது?
வந்தாலே இப்படித்தான். எந்த கடையா இருந்தாலும் ஜவுளி கடை மாதிரி பரப்பி போட்டு போயிடுறாங்க. ஏமா நேத்தே வரேன்னு சொன்னேன். நேத்து கொஞ்சம் வேலை இருந்துச்சு. சரி சரி சரி. ஏமா கேசட் ஒரு தடவை செக் பண்ணிடலாமா? ஆ. இந்த ஹம்மிங் இதுவா நான் கேசட் மாத்தி போட்டுமா? இந்த ஹம்மிங் ரொம்ப நல்லா இருக்கு. வெளியில 2 இடத்துல நான் அதை கேட்டிருக்கேன். எந்த படத்துல இது? இது எந்த படத்துலன்னு போட்ட மியூசிக் டேரக்டருக்கே தெரியாதே. என்ன சார் சொல்றீங்க? ஆமாமா. மனசுக்குள்ள 1000 லட்சியங்களையும் கடவுளையும் சுமந்துக்கிட்டு எப்படியும் சாதிச்சு காட்டுங்கிற ஒரு லட்சிய வெறியோட அலையிறானே ஒரு உன்னதமான கலைஞன். அவன் போட்ட டியூன் மாதிரி. புதுசா ட்ரை பண்ற மியூசிக் டைரக்டரோட டியூனா அது? ஆச்சரியமா இருக்கு சார். இது வரைக்கும் ஒரு தடவை கூட முழுசா இந்த பாட்டை கேட்க முடியல. ப்ளீஸ் இஃப் யூ டோன்ட் மைண்ட் என் கேசட்ல இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணி தர முடியுமா? இந்த டியூனை ரெக்கார்ட் பண்ணா மட்டும் போதுமா அல்லது இந்த டியூனை போட்ட மியூசிக் டைரக்டரை நீ பார்க்கணுமா? இங்க இருக்காரா? நான் பார்க்கலாமா? பார்க்கணுமா? ஓகே. கண்ண மூடு. என்ன சார் சஸ்பென்ஸ் எல்லாம்? சும்மாவா? நாளைக்கு இந்த உலகத்தையே கலக்க போற மியூசிக் டைரக்டர் அவ்வளவு ஈஸியா பார்த்துட முடியுமா? கண்ணை மூடுமா? ஓகே. ரெடி 1 2 3. Oh God, I know him very well. எனக்கு ஹலோ. ஹலோ. I'm sorry. இட்ஸ் ஓகே. பரவாயில்லைங்க. ஓகேவா? எப்ப இந்த பொண்ணு உனக்கு முதல்ல தெரியுமா? நான் சொன்னேன் இல்லைண்ணே, ஸ்டேஷன் கியூ டோக்கன் மேட்டர்னு. ஓ அந்த பொண்ணு நீதானா? சரி சரி சரி. உங்க பேரு? நல்ல மெட்ராஸ் பா. ஒருத்தர் பழகிறீங்க ஆனா பேர் தெரியாம பழகிறீங்க. எப்ப உனக்காக அந்த பொண்ணு பேர் தெரியுமா? சொல்லுங்க. ஸ்ரீதர். விஜி. ஐயா ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஒவ்வொருத்தர சொல்லுங்க. ஸ்ரீதர். விஜி. இன்னும் 2 பேரும் கையை கொடுக்கலப்பா. That's good. நில்லுங்கடா. ஏ மாதிரி குச்சுக்குறா. தவுத்துறா போட்டோம். அப்படியா? தூரத்துறா. ஏய் நல்லா பாத்துக்கங்கடா. அண்ணாத்த கரெக்டா போட்டுக்கிறேன். இப்ப அண்ணாத்த அடிக்க போறேன் பாருங்க. அப்படியாப்பா? சரி பாப்பா தோல் ஏறிக்கப்பா. என்ன நீ அடிச்சுடுவே? இவ்வளவு உயரம் இருந்துகிட்டு நீ அடிச்சிடுவியா? உன் லெவலுக்கு ஆசைப்படுறா. போ அடிச்சு படுறா. வா. கூப்பிடுறாங்க போ போ. கூப்பிடுறாங்க வாங்கடா. கூப்பிடுறாங்க வேண்டாம் வாங்கடா. எல்லாரும் வாங்கடா.
சின்ன பையன், அவனுக்கு போய் இவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் பண்றியே? என்ன பண்ணீங்க? அவனுக்கு 29 வயசு ஆகுதுப்பா. நம்ம ஸ்ரீதர் செட் அவன். 29 வயசு? பின்ன ஆமா, அவனை உன்னோட பிசினஸ்ல கூட வச்சிருக்கியா? அப்பா அவன் ஏர் இந்தியால அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை செய்யறான். மாசம் 18,000 ரூபாய் சேலரி. ஏர் இந்தியால அசிஸ்டன்ட் மேனேஜர், 18,000 ரூபாய் சம்பளமா? வெரி குட், வெரி குட். ஸ்ரீதர் நீ என்னடா பண்ற? மியூசிக் டைரக்டராக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் சொன்னேன். இன்னும் அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். என்னடா அது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? நமக்கு சினிமா தேவையா? எம்ஏ படிச்சுட்டு சினிமா சினிமா. என்னடா சிவா இது? நமக்கு எதுக்குடா சினிமா? சரி 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 சரி, பொண்ணு வந்து இந்த ஊரா இல்ல வெளி ஊரா? எல்லாம் நம்ம ஊர் தான்ப்பா. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓகே, எல்லாம் பேசி முடிச்சாச்சு. ஸ்ரீதர், யூ நீட் a job. Please tell me. I'll make arrangement like this. Tell me ஸ்ரீதர். என்ன யோசிக்கிற? டைம்டா போனா வராது. உனக்கு என்ன வேணும்? ஹேண்ட்ஸம் salary, வேற என்ன வேணும்? சிவா நீ இதெல்லாம் கேட்கவே மாட்டியா? நீங்களும் உன தண்ணி வச்சு விட்டீங்களா? சரி, கல்யாணம் எங்கேன்னு சொல்லு முதல்ல. எனக்கு கல்யாணம் நடந்தது அதே மண்டபம் தான். அப்படியா? டைம் ஆச்சு, நிறைய பேருக்கு பத்திரிகை கொடுக்கணும். ஓகே. சிவா நான் கிளம்புறேன். ஓகே. கண்டிப்பா வந்துடணும். சரிங்க. வரேன்ப்பா. நல்ல. ஸ்ரீதர், I'll talk to you later. Bye. அசிஸ்டன்ட் மேனேஜர்னா ரொம்ப அருமையான உத்தியோகம். நல்ல வேலை தான்ப்பா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அம்பிஷன். சில பேருக்கு சீக்கிரம் அமைஞ்சிரும், சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதானே லைஃப். கே நகரில் வழிப்பறி பட்டதாரி வாலிபரின் துணிகரச் செயல். வேலை கொடுத்தா ஏன் இதெல்லாம் அவனுக்கு பண்றானுங்க? போலீஸில் பிடிபட்டார், அங்கதான் தப்பு பண்ணிட்டான். நேக்கா பண்ணியிருந்தா தப்பிச்சிருப்பான். நான் பண்றேன்டா வழிப்பறி. யார் நீ? உன்னால கண்டுபிடிக்க முடியாது. பாத்தியா மச்சம் வச்சிருக்கேன். ஃபுல் கெட்டப்ப மாத்திட்டேன். நான் சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்டுற வண்டி. ஒரு நிமிஷம் தான் இருக்கு, என்ன விடு. ஒரு நிமிஷம் என்ன, அரை நிமிஷத்துலயே உன்னை விட்டுறேன். ஆனா நான் சொல்றபடியா நீ நடந்துக்கிட்டா போதும். 50 செகண்ட் தான் இருக்கு. வச்சுக்க. உன்கிட்ட செகண்ட கேட்டான். உன்கிட்ட உள்ள பணத்தையும் நகையும் என்கிட்ட கலத்தி கொடுத்துட்டு போ. 40 செகண்ட் தான் இருக்கு. ஏய், என்னடி சும்மா 40 செகண்ட் அதே பிரிமை காட்டிக்கிட்டு இருக்க? நான் போய் பிளைட்ட பிடிக்க போறியா? போய்க்க. ஆனா எனக்கு தேவை பணம் அல்லது நகை. எடு. 30 செகண்ட் தான் இருக்கு. தோடா 30 செகண்ட் பத்தி பேசுற மூஞ்சா பாடுறா. நான் ஒரு மாதிரி டல்லா இருக்கிறேன். செய்வினை வச்சிட்டாங்களா? தோப்பா, ரேப்பா இருந்தாலும் மர்டரா இருந்தாலும் இப்படி 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 நான் பண்ணுவேன். ஆனா இப்ப நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். எனக்கு தேவை உன்கிட்ட உள்ள பணம் நகை. எடு. 20 செகண்ட் தான் இருக்கு. ஆய். இதுல கூட தான் இப்ப 2 செகண்ட் போயிடுச்சு. 18 செகண்ட் வச்சுக்க. ஆனா 18 வயசுல இருந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஒரு வேலைக்காகவும் கொஞ்சம் பணத்துக்காகவும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? நம்ம நாட்டுல பணம் எல்லாம் ஒரே இடத்துல லாக் ஆகி கிடக்குது, மத்த இடத்துல காலியா இருக்குது. அங்க இருந்து அதை எடுத்து ரிலீஸ் பண்றதா என்ன மாதிரி ஆளுங்களோட வேலை. குடு. 10 செகண்ட் தான் இருக்கு. 10 செகண்ட் தான் இருக்கு. நானும் சொல்லட்டுமா? 9 செகண்ட் தான் இருக்கு, 8 செகண்ட் தான் இருக்கு, 7 செகண்ட் தான் இருக்கு, 6 செகண்ட் தான் இருக்கு. நானும் கவுண்ட் டவுன் சொல்லுவேண்டி. 5 செகண்ட் தான் இருக்கு. அடிய கருப்பாயி, என்னங்கடி எப்ப பார்த்தாலும் செகண்ட பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிற? உள்ள என்னதான் வச்சிருக்கிற? பணமா நகையா? காற்று. அது என்ன சோப்பு சுவிட்ச்? இது அமுக்கு நான் பாட்டு கேக்குமா? இல்லடா, வேட்டு கேக்கும். என்ன சொல்ற? இன்னும் 1 செகண்ட் தான் இருக்கு. நான் மனித வெடிகுண்டு. ஐயோ! ஓகே ஓகே, விஜய், இந்த குழந்தைங்களை இங்க விடாம பாத்துக்கடே ப்ளீஸ். நீ கண்டினியூ பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே ஆண்டி, இப்போ உங்க எல்லார்கிட்டயும் ஒரு क्वेश्चन கேட்பேன். யாரு கரெக்ட்டா ஆன்சர் பண்றீங்களோ அவங்களுக்கு ஒரு சாக்லேட். ஓகே. டாக்டர் அம்பேத்கர் உங்க அப்பா அம்மாவுக்கு எத்தனாவது குழந்தையா பிறந்தாரு? ஃபர்ஸ்ட் குழந்தை, ம், ரெண்டாவது குழந்தை, மூணாவது. மூணாவது எப்படி பிறக்கும்? ஏன்? எங்க வீட்ல 2 பேர் தானே. எக்ஸ்கியூஸ் மீ. No. 16வது குழந்தை. Wrong. இது சின்ன பசங்க விளையாட்டு, பெரியவங்க கலந்துக்க கூடாது. சாரி 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 சாரி. ஏங்க சும்மா இருக்க கூடாதா? ஏன் அந்த பொண்ணுகிட்ட போய் பேசி வாங்கி கட்டிக்கணும்? இல்ல, டிவில நம்ம குவிஸ் ப்ரோக்ராம் பார்க்கும்போது பதில் தெரிஞ்சா சொல்லிட்டே இருப்போம்ல, அதே மாதிரி தான். பதில் தெரியலன்னு வச்சுக்கோ, எஸ்கேப் தான். அது சரி. ரவி வரான் பாரு. என்னடா சிவா, ஸ்ரீதர் காணோம்? நிச்சயதார்த்தமே முடிஞ்சு போச்சு. இது ஏதோ ஒண்ணு கேட்டேன்னு சொல்லி அவன் கோச்சிட்டான். அவன் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, வந்துருவான். இவ்வளவு நேரம் வந்துடா. இப்ப வந்துருவான் சரி, பாரு. நீங்க சாப்பிடுவாங்க. ப்ளீஸ் கம், வாங்க. சாப்பிட்டுலாமா?
வாங்க. ஐயோ! ஓகே. Flight is on time. On schedule. Your ticket and boarding pass. காரைக்குடிக்கு அர்ஜென்ட்டா ஒரு மெசேஜ் அனுப்பணும். No problem, sir. உள்ள டெல்டாகிராம் சேட்டலைட் மெயில் கவுண்டர் இருக்கு. அங்க இருந்து அனுப்பிடலாம். உடனே ரீச் ஆயிடும். Let me see. Come. Yes, sir. அப்பா டென்ஷன் ஆகாதீங்கப்பா. ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட்ல போறதா டென்ஷன். அதுக்கப்புறமா பழகி போயிடும். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டு வந்திருக்கேன். அப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட எல்லா டீடைலா விசாரிச்சு வந்திருக்கேன்ப்பா. நேரா போய் லெஃப்ட்ல திரும்புங்க. அங்க ஒரு கவுண்டர் வரும். அதுதான் இமிகிரேஷன் கவுண்டர். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக். முடிஞ்ச உடனே 2 கார்டு கொடுப்பாங்க. அது பெருசா வெள்ளையா இருக்கதா போர்டிங் கார்டு. ஓகே? தப்பு தப்பா சொல்றப்பா. சின்னதா இருக்கதா போர்டிங் கார்டு. பெருசா வெள்ளையா இருக்கதா லக்கேஜ். நான் கரெக்ட்டா விசாரிச்சு வந்திருக்கேன்ப்பா. ஏன்டி 2 பேரும் சேர்ந்து அப்பாவை இப்படி கன்ஃபியூஸ் நீ பண்றீங்க? சும்மா உனக்கு ஒண்ணு தெரியாது. காட்டன் எடுத்துக்கிட்டீங்களா? என்ன காட்டணுமா? ஐயோ பஞ்சு கொடுத்தேனே வீட்ல. போச்சுடா. நீங்க 2 பேரும் பண்ண அடிப்படையில மறந்து போய் காட்டனே டிவி மேலே வச்சுட்டு வந்துட்டேன். போச்சா? ஐயோ போச்சு போச்சு. ஃளைட் டேக் ஆஃப் ஆகும்போது காது விண்ணுங்க போது காது டமால். ஐயோ, என்னடி சொல்ற? முன்னாடியே சொல்லக்கூடாதா? இப்ப என்ன என்ன இவனால? பண்றது? யாரு? நானா? எல்லாம் உன்னாலதான். நோ என்ன விடுடி. சண்டை போடாதீங்க. இங்க வந்துமா உங்க சண்டை. இப்போ என் காதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்லுங்க. Excuse me. Flightல எல்லாம் காட்டன் கிடைக்கும். No problem. Thank you very much. நான் சொன்னேன்ல ஃளைட்ல காட்டன் கொடுப்பாங்கன்னு. நீ எப்படி சொன்ன? நான் அப்பவே சொன்னேன் நீங்க யாரும் காரணம் கேட்டுக்கல. எப்படி போய் சொல்ற பாருங்க. ஏன்டி இப்படி? கழுத. ஹலோ அங்கிள். இந்தாப்பா இதுல ஆபீஸ் பேப்பர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு. நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன். ரொம்ப சிம்பிள். நேர போய் லெஃப்ட் திரும்பினா இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட். என் பொண்ணுங்க ஏற்கனவே எல்லாத்தையும் என்கிட்ட டீடைலா சொல்லிட்டாங்க. நீ வேற போட்டு அறுக்காத. நீ என்ன பண்ற? உங்க 3 பேரையும் கொண்டு போய் பத்திரமா என் வீட்டுல டிராப் பண்ணு. ஓகே ஓகே ஓகே. பேக் கொடுமா. உடம்பு பாத்துக்கங்க. நீ வா. ஹலோ. பை பை. 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 அப்பா ஃபாரின்லயாவது மறக்காம யூஸ் பண்ணுங்க. எதம்மா? இத. பை பை. ஹேப்பி ஜர்னி. பை பை. Ma'am, anything else? Only this. This one? Yeah. Okay. ஹலோ. ஹாய். ஹாய். உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஏ என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, இத கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன இருக்கு? இதுல என்ன இருக்குன்னு கேட்காதீங்க. என்ன எழுதி இருக்குன்னு பாருங்க. என்ன? பிரஸ்? அமுத்துங்க. இதுல என்ன எழுதி இருக்குன்னு பாருங்க. டர்ன். திருப்புங்க. புல். இழுங்க. Oh God. ஹாப்பி பர்த்டே. உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ நீங்க சொன்னீங்களே, கடவுள் அவர்தான் போய் ஹாப்பி பர்த்டே சொல்லுன்னு சொன்னாரு. பிடிச்சிருக்கா? உயிரோட ஒரு வாழ்த்தட்டு என் பின்னால ஓடி வந்து வாழ்த்துக்கள் சொல்லுதே, எப்படி பிடிக்காம இருக்கும்? ரத்தமும் சதையுமா பெஸ்ட் விஷஸ் சொல்லுதே, எப்படி பிடிக்காம இருக்கும்? Thank you very much. Okay. Wish you many more happy returns of the day. Thank you. நான் வரேன். Bye. ஹலோ ஸ்ரீதர். ஆமா, நான் ஸ்ரீதர் தான் பேசுறேன். நான் தான் எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஒரு ஹலோ கூட சொல்லி. நீங்க என் கூட பேசணும்னு நினைச்சு பேசும்போது பேசுறத நீங்க தானே என்னால கண்டுபிடிக்க முடியாதா என்ன?
அதான் எப்படி? அப்படிதான். என்ன திடீர்னு போன்ல ஒரே சர்ப்ரைஸா இருக்கு? ஒரு முக்கியமான விஷயம். அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதான் சொல்லுங்க. என்ன விஷயம்? சொல்றேன். ஆனா நீங்க கோச்சுக்க கூடாது. கோச்சுக்க மாட்டேன். சொல்லுங்க. விஜய், தயவு செய்து தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே. தப்பா சொன்னா ரைட்டா எடுத்துக்க முடியாது, ரைட்டா சொன்னா தப்பா எடுத்துக்க முடியாது. சொல்லுங்க. அது வந்து வேணாங்க, நீங்க போனை வச்சிடுங்க. நான் நேர்ல வந்து சொல்றேன். ஐயோ, திடீர்னு போன் பண்ணி என்னமோ சொல்லணும்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு தூக்கமே வராது. பரவாயில்ல, சொல்லுங்க. எதா இருந்தாலும் சொல்லுங்க. நோ ப்ராப்ளம். நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். நான் சொல்றேன், கேட்டுக்குங்க. கேட்டுச்சா? கேட்டுச்சாவா? ஒண்ணுமே கேட்கலையே. விளையாடாதீங்க, நான் சொல்லிட்டேன். பாத்தீங்களா, அதான் நேர்ல சொல்றேன்னு சொன்னேன். எனக்காக இன்னொரு தடவை சொல்ல மாட்டீங்களா? சரி, கேட்டுக்குங்க. கேட்டுச்சா? ஐயோ, காட் ப்ராமிஸா கேட்கலங்க. ப்ளீஸ். ஓகே, நீங்க போனை கட் பண்ணுங்க. இதுக்கு மேல என்னால சத்தமா சொல்ல முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரே ஒரு தடவை சொல்லுங்க. ஓகே, இது தேர்ட் அண்ட் ஃபைனல் சான்ஸ். ஒழுங்கா ரிசீவரை காதுல வச்சு கேளுங்க. இனிமே சொல்ல மாட்டேன். கேட்டுச்சா? கேட்டுச்சு. கேட்டுச்சா? என்ன கேட்டுச்சு? நீங்க என்ன சொன்னீங்களோ அதான் கேட்டுச்சு. அதான் நான் என்ன சொன்னேன்? உங்களை மாதிரி எல்லாம் 3 சான்ஸ் கொடுக்க மாட்டேன். only 1 சான்ஸ். நீங்க ரிசீவரை ஒழுங்கா வச்சு கேளுங்க. ஓகே? ம். கேட்டுச்சா? ஐயோ, ஒண்ணுமே கேட்கலங்க. நான் என்ன சொன்னேன்னு எனக்கா சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டேன். ஏன்? பிடிக்கல. பிடிக்கலையா? சில விஷயங்கள் கேட்கறதுக்கு தான் பிடிக்கும், சொல்றதுக்கு பிடிக்காது. உங்களுக்காக சொல்றேன்.